கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எல்ஷடாய் சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காரணம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது. சங்கீதம் 119 அநேக வார்த்தைகள் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உயிர்ப்பித்தது, என்னை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஜீவனம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் நான் நீதியின் பாதையிலே நடக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை என்னை செவ்வையாய் நடத்துகிறது என்று தாவீது அநேக வார்த்தைகளை சொல்லுவதை பார்க்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஒன்று கட்டுவதாக இருப்பதாக. என் அன்பு தேவ பிள்ளைகள், இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதன் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, இப்படி இருந்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நன்றாய் கவனமாய் கேட்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். என் அருமை தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. 2 ஜீவியம் நம்மிலே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஒரு ஜீவியம், கிறிஸ்தவனாய் ஒரு ஜீவியம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வித்தியாசத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வார வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், வார வாரம் நான் ஆலயத்துக்கு சென்று வருகிறேன், விசேஷித்த கூட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்கிறேன், காலையில் எழும்பி ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஒருவேளை நார்மலான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் ஜெபிக்கிறேன் அப்பா, நான் ஆலயத்துக்கு போகிறேன். இப்படி நார்மலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிப்பு இருக்கிறதா தெரியாது, மீட்பு இருக்கிறதா தெரியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா தெரியாது. நான் வாழ்கிறேன், பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன், அல்லது இடையில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுது. அதனால தான் பவுல் இங்கு கொஞ்சம் தெளிவாய் நமக்கு எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று சொல்லி. அப்போ 2 இருக்கு, உள் கிறிஸ்துவுக்குள் என்று வேதம் சொல்லுது. உள்ள இருக்கிற வாழ்க்கை வேற, வெளியே இருக்கிற வாழ்க்கை வேற. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்த வாழ்க்கை என்ன, கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள வாழ்க்கை என்ன, பவுல் அதை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள வாழ்க்கையை பற்றி பவுல் சொல்லும்போது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரத்தில் அது 30-31 இந்த வேத வாக்கியங்கள் நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முன்னே நாம் எப்படி இருந்தோம், துர்க்குணங்களும் கபடும் கொலைவெறிகளும் பாவங்களும், கிறிஸ்துவுக்கு பிரியமல்லாத, கிறிஸ்து நம்மை நேசிக்காத ஒரு தன்மையிலே நாம் இருந்தோம். யாருமே தெய்வ பிள்ளைகளே, சற்று ஒரு சின்ன ஒரு கதையின் மூலமாக உங்களுக்கு விளங்க முற்படுகிறேன். பாருங்க, ஒரு உறவினர் அல்லது ஒரு அண்ணன் தம்பி, சகோதரனும் சகோதரனும் சந்திக்கும்படி, வெகு நாளைக்கு அப்புறம் சந்திக்கும்படி வந்தார்கள். வெகு நாளாயிற்று அவங்க சந்தித்து, வெகு நாளாயிற்று சந்திக்கும்படி வந்தார்கள். வந்து கொண்டிருக்கிற வேளையில் இளைய சகோதரன் தன் அண்ணனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார். வருகிற வழியில் ஒரு சின்ன கல் அல்லது சின்ன கால் தடுமாற்றத்தின் நிமித்தம் ஒரு சேற்றிலேயோ சகதியிலேயோ விழுந்துட்டார். பாருங்க, நாற்றம் எடுக்கிற ஒரு சகதி, நாற்றம் எடுக்கிற ஒரு சேரில் அவர்
விழுந்துட்டார். அப்படியே எழுந்து வருகிறார். தன் சகோதரன் வருகிறதை பார்க்கிறவர் அப்படியே போய் தன் சகோதரனை அணைத்து கொண்டு முத்தம் செய்வாராம்? இல்லை, அப்படி அல்ல. என்ன செய்வார்? முதலாவது தன் மேல் ஒட்டியிருக்கிற நாற்றத்தை கழுவுவார். நான் என் சகோதரனை பார்க்க போகிறேன், அல்லது என் தகப்பனை, எனக்கு மூத்தவனை நான் பார்க்க போகிறேன். நான் என்ன செய்யணும்? முதலாவது என்னை கழுவணும். நான் சேற்றில் விழுந்துட்டேன். ஒருவேளை பதறியோ தடுமாறியோ தவறுதலாவோ என்னுடைய கால் சறுக்குனதுனாலே சேற்றில் விழுந்துட்டேன். இந்த சேரை நான் சின்ன முதல் கழுவ வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சேற்றை கழுவினால் சகோதரனிடத்துக்கு போனாச்சுன்னா என்ன உண்டு? ஒரு மதிப்பு உண்டு, ஒரு மரியாதை உண்டு. அல்லது அப்படியல்ல என்று சொன்னால் அந்த சேற்றோடு கூட நம் சகோதரனிடத்தில் போக முடியுமா? இல்லை, நாற்றம் எடுக்கும். சகோதரனை சந்திக்கிறதுக்குள்ள நமக்கே அந்த நாற்றம் பொறுக்காமல் என்ன செய்திருவோம்? வாந்தி எடுத்துருவோம். அல்லது நமக்கே அது பிடிக்காம போய்விடும், நம்மை நாம் வெறுத்து விடுவோம். இப்பொழுது பாவத்தில் இருக்கிற சூழ்நிலை அதுதான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பாவம் செய்து செய்து தேவனுக்கு பிரியமற்ற பாவங்களையும் செய்ய செய்ய அது நாற்றமாய் நம் மீது ஒட்டி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு முறை பாவத்தை ருசிக்கும் போது அந்த சேர் நம் மீது வாரி அடிக்கப்படுகிறது. அந்த சேர் நம்ம மீது ஒட்டப்படுகிறது. அது நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையா இருக்கு. இந்த நாற்றம் எடுக்கிற வாழ்க்கைய கழுவணும். பழையவைகள் என்ன செய்யணும்? ஒழித்து விட வேண்டும். அல்லது பழையவைகள் இல்லாமல் புதிதாய் மாற்றப்படுவதற்கு ஒரு காரியம், முதலாவது எனக்கு மனசு வரணும். நான் இந்த பாவத்தோடு கூட ஏசப்பாட போக முடியாது. இந்த பாவத்தோடு கூட நான் ஜீவிக்க முடியாது. இந்த பாவத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். பாவம் செய்யாத மனுஷன் இல்லை, குற்றம் செய்யாத மனுஷன் இல்லை. ஆனால் அந்த குற்றத்தோடு நான் இயேசுவிட்டு போக முடியாது. குற்றத்தோடு என் சகோதரனை போய், இந்த நாற்றத்தோடு என் சகோதரனை போய் நான் அனைத்து முத்தமிட முடியாது என்று சொல்லி அந்த சேற்றை வாரி எடுக்க வேண்டும். முதல்ல அதை கிளீன் பண்ணணும். மேலே இருக்க சேற்றை என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணணும். அதுக்கு தண்ணீர் நம்ம என்ன செய்கிறோம்? ஊற்றுகிறோம், சோப்பு போட்டு தேய்க்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதுதான் தாவீது 51வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் மீது அழுக்கு ஒட்டியிருக்கு ஆண்டவரே, பாவக்கரை ஒட்டியிருக்கு. ஒரு மீறுதல், ஒரு கண்ணினால் பார்த்ததுனால் வந்த பாவத்தில், அதனால் பார்த்து இச்சித்து பாவம் செய்தேன். அந்த பாவத்தின் நிமித்தம் இரத்தக்கரையின் கையில் பிடிந்திருக்கிறது. ஒருவனுடைய கணவனை நான் கொன்று விட்டேன், இரத்தக்கரையின் கையில் படிந்திருக்கிறது. என்னை என்ன செய்யும்? ஈசோப்புலால் கழுவும் என்று சொல்கிறார். என் அருமை தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதன் கழுவப்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். அல்லது அவருடைய வாழ்க்கை முன்னிருந்த வாழ்க்கையில் இருக்காது. முன்னிருந்த சேரு மேலே இல்லை, ஆடை மாற்றி இருக்கிறது, நாற்றம் மாறி இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கு அதைத்தான் வேதத்திலே பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். புதிய வாழ்க்கை. பழைய துர்க்குணம் இல்லை, பழைய கோபமும் சண்டையும் இல்லை, பழைய வெறுப்பு இல்லை. நிறைய பேர் பழைய பகை, பழைய காரியத்தை வைத்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசிக்கிறேன், தேவ பிள்ளை, ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் பழைய பகை, பழைய விரோதம் இன்னும் இருதயத்தில் இருக்கிறது. இன்னும் தன்னுடைய இருதயத்தில் பழைய பகை நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகியிருக்கிறது தனக்கே தெரியாமல் அடைகிறார். கேட்டான் கிறிஸ்தவன், அல்லது நான் இயேசுவை ஏற்றிருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை ஏற்றிருந்தாலும் பாவம் அங்கே ஒட்டி இருக்கிறது, அழுக்கு அங்கே ஒட்டி இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவ கழுவ கேட்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்க பவுல் இதை அழகாய் விளக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாம் பார்க்கிறோம். 26வது அதிகாரத்தில் அகிரிப்பா என்னும் ராஜாவுக்கு முன்பதாக இருக்கும்போது சொல்லுகிறார், என்னுடைய முந்தைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அது உள்ள கிறிஸ்தவர்களை அடிக்கிறதாய், நிந்திக்கிறதாய், அவமானமாய் பேசுகிறதாய் இருந்தது.
மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. நான் மனிதர்களை மதியாதவனாய் இருந்தேன். என் மார்க்கம் பெருசுன்னு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் தான் பெரியவன் என்று நினைத்தேன். ஆனால் எப்பொழுது கிறிஸ்து என்னை சந்தித்தாரோ அப்பொழுது நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பவுலின் ஒரு பெரிய மாற்றம் என்ன? கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஒரு பெரிய மாறுதல், பெரிய ஜீவியம் மாறிற்று. கோபம் இல்லை, சாந்தமாய் மாறினார். துர்க்குணம் இல்லை, கபடு இல்லை, இச்சை இல்லை, தேவனை மதியாத தன்மை இல்லை. அருமை தேவ பிள்ளைகளே, இதைத்தான் பவுலங்க சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் புதிய மனிதனாய் மாறிவிட்டான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் அநேக தரம் கீழே விழுகிறோம். அநேக தரம் கீழே விழுந்து நம்ம இது சேறுகளும் சகதிகளும் ஒட்டியிருக்கு, நாற்றம் எடுக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாற்றத்தோடு நான் இயேசுவிடத்துல போக முடியாது. மாறாக, இயேசப்பா நான் உங்க பிள்ளை, நான் உங்களுடைய பிள்ளை, என் நாற்றத்தை எல்லாம் தேவன் கழுவி என்னை புதிதாய் மாற்றும், புதிதாய் மாற்றும். அதனால யோவான் 3வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, கழுவப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று ஆவியினாலே அபிஷேகத்தினாலே கழுவப்படு, பாவத்தை என்னோட சரீரத்தில் தண்ணீரில் மூழ்கினால் கழுவப்படு, அப்பொழுது பரலோகத்துக்கு வரலாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்க அருமை தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் என்னுடைய வாழ்க்கையில பாவம் தொடருது, என்னுடைய வாழ்க்கையில சில தவறுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்கிறது என்று அங்கலாக்கிறீர்களா? நம்மை கழுவி அணைக்கிற, திரும்பவும் இளைய குமாரனை அணைத்த தேவன் உண்டு. அவரிடத்தில் வாங்க, ஒன்றே ஒன்று, உன்னுடைய ஈசோப்பினால், உன்னுடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று சொல்லி மனம் திரும்பினவர்களாய், கழுவப்பட்டவர்களாய், இவர்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களாய் வாருங்க. புது சிருஷ்டியின் சாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். செபிப்போமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு புது சிருஷ்டியின் ஸ்லாக்கியம் வரட்டும், ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கை வரட்டும். இந்த உலகத்திற்காய் வாழ்ந்தது போதும், என் தேவனுக்காய் வாழ வேண்டும், பரிசுத்த ஜீவியத்திற்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா, அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய கிருபையிலே இரக்கத்துல இந்த காணொளியை கண்டு கர்த்தாவை என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்பா, வேதம் சொல்லுகிறது, புது சிருஷ்டி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா, பழைய வாழ்க்கை, பழைய நாற்றம் பிடித்த, பழைய துர்க்குணம் உள்ள, பழைய மனிதர்களை பார்க்கும் போது எரிச்சல், கர்த்தாவே ஒருவேளை சகோதரனு சகோதரியோ யாரையோ தனக்கு வேண்டாதவர்களை பார்க்கும்போது வர எரிச்சல்கள், கோபங்கள், இவைகளிலிருந்து விடுதலையை தாங்கப்பா. ஒருவேளை அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாரெல்லாம் இப்பொழுது உங்கள் சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை எனக்கு மனம் இறங்கும் என்று கேட்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் என் தேவன் மனம் இறங்கி பதில் கொடுப்பீராக. தடைகள் விலகட்டும், தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கட்டும் ஐயா. கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே நீர் பரிசுத்தமாக்குனவர் அல்லது பரிசுத்தமாக்கியிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய கிருபையினாலே இரக்கம் வைத்து உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவனுடைய கிருபையை வைத்து நீதிமானாய் அப்பா நீங்களை மாற்றிருக்க உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் குற்றங்களை கழுவுனதுக்காக நன்றி. மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படியே செய்ததுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களை சோதிச்சு பாருங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா, நான் பழைய மனுஷனாய் வாழ்கிறேனா, அல்லது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட புதிய மனிதனாய் இருக்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.